தக்காளி பிஸ்னஸ். தக்காளியில் வந்து எப்படி லாபம் பார்க்கலாம்? என்ன, தக்காளி வந்து முன்னெல்லாம் நாட்டு தக்காளி நிறையா வரும். இப்போல்லாம் வந்து அப்படியே எல்லாம் வந்து ஆஃபீஸ் தக்காளி தான். எல்லாம் வந்து ஹைப்ரிட் தான், ஒட்டு தக்காளி தான். ஏன்னா கலப்படமான தக்காளி தான் வருது. நாட்டு தக்காளி பெரும்பாலும் வரதில்லை. நாட்டு தக்காளிலாம் வந்து ரசம் வச்சுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எந்த குழம்பு வச்சாலும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இருக்கிற தக்காளி சப்புன்னு தான் இருக்கும். இப்போ சரி, அதை விடுங்க. நம்ம என்ன இப்போ பார்க்க போகிறோன்னா, தக்காளி வியாபாரத்தில் எவ்வளோ லாபம் எடுக்கலாம், தக்காளியில் நல்ல லாபம் எடுக்கலாம். சீசன் டைமு ஜனவரிலேருந்து மார்ச் ஏப்ரல் வரைக்குமே சீசன் டைமு தான். இந்த டைம் விட்டு மற்ற நேரத்தில் வந்து நம்ம வியாபாரம் பண்ணால் தான் நல்ல லாபம் கிடைக்கும். இந்த சீசன் டைமில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் போட்டிருப்பாங்க. நாங்கள்லாம் ஒரு நேரத்தில் 50 சென்ட்டில் தக்காளி போட்டோம். 50 செல்ல தக்காளி போட்டு முன்னால் நாட்டு தக்காளி தான். மொதல் ஆஃபீஸ் தக்காளி வந்து எங்கள் அண்ணன் நானும் எங்கெல்லாம் சேர்ந்து எல்லாம் போட்டோம். இந்த அக்ரி வந்து எங்கள்கிட்ட தான் மொதல் அந்த ஒட்டு தக்காளி விதையை வந்து கொடுத்தாரு. பெருசாக தக்காளி, பெங்களூர் தக்காளி ரவுண்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். நாட்டு தக்காளி மாதிரி தான் அதுவும். ஆஃபீஸ் தக்காளியும் ஒட்டு போட்டு தான் தயாரித்தாங்க அந்த தக்காளியெல்லாம். சரியா, அந்த விதையை உண்டாக்கி அதுக்கப்புறம் 4 வியாபாரம்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் தான் அந்த மாதிரி தக்காளிலாம் நிறையா வந்தது. அதுக்கு முன்னாடி நாட்டு தக்காளி மட்டும்தான், சின்னதாக ஓரளவுக்கு முக்கியமான சைஸில் வரும். தக்காளி போட்டினா உண்மையிலுமே நல்ல லாபம் கிடைக்கும். அதாவது 5 ரூபாலேருந்து 500, அதாவது 50, 100 வரலுமே தக்காளி ரேட்டு விற்கும். சீசன் டைம்லாம் 5 ரூபா 10 ரூபா அப்படி முன்ன. இப்போலாம் வந்து 10 ரூபா 5 ரூபா 20 ரூபாயெல்லாம் விற்கிது. ஏன்னா இந்த சீசன் டைம் மட்டும்தான் கம்மியாக விற்கலாம், லாபம் கிடைக்கும். மற்ற டயத்துலாம் நமக்கு 1 கிலோவுக்கு 20லேருந்து 30 ரூபா வரலும் கிடைக்கும். இப்போ தக்காளி விதை போட்டு அது வந்து ஒரு பாத்தி மாதிரி கட்டணும். பாத்தி மாதிரி கட்டி ஒரு கோடு மாதிரி போட்டு அதில் ஒவ்வொரு விதையாக விடணும். அந்த விதையை, தக்காளி விதையை, அந்த தக்காளி விதை விட்டு மண் சும்மா அரை அடியில் தான் மண் போட்டு மூடி விட்டால் தண்ணி தெளித்த மாதிரி விடணும். ஃபஸ்ட்டில் நிறைய தண்ணி விடணும். அதுக்கப்புறம் அடுத்த நாள்லாம் ஒரு மேலே மாதிரி அப்படியே லைட்டாக தெளித்து விடணும். ஒரு 20 நாள் கழிச்சுன்னா முளைச்சி வரும். அந்த விதை, அந்த கண்ணை பிடுங்கி சும்மா ஒரு அடிக்கு 1 அடி 1.5 அடி 1.25 அடி கேப்பு விட்டு நட்டால் சும்மா தக்காளி செடி வந்து நல்லா விதன்னு வரும். அப்படி தான் நாங்கள் போட்டு தக்காளி வந்து அதிக மகசூல் பண்ணோம். கிட்டத்தட்ட இங்கேருந்து ஒரு 10 அடி தூரத்துக்கு தக்காளி போட்டு வியாபாரம் பண்ணோம் நாங்கள். 5 ரூபாயிலேருந்து அப்போதைக்கு 2002ல் 100 ரூபாயிலுமே 1 கிலோ விற்றோம் நாங்கள். ஏன்னா நாங்கள்லாம் சைக்கிளில் கூட கட்டிகிட்டு போயிட்டுலாம் வந்து சேல்ஸ்லாம் பண்ணியிருக்கோம். ஏன்னா அப்போயே வந்து ஒரு மாதத்துக்கு 50,000 60,000 சேல்ஸ் பண்ணோம் நாங்கள். இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறையாவே எடுக்கலாம். ஏன்னா விலைவாசியெல்லாம் ஏறி போச்சுல்ல. கண்டிப்பாக ஒரு மாதத்துக்கு நல்லா வியாபாரம் பண்ணால் 1 லட்ச ரூபாயும் எடுக்கலாம் தக்காளி பிஸ்னஸில். அப்போ கண்டிப்பாக நீங்கள் தக்காளி பிஸ்னஸ் செஞ்சீங்கனாக்கா இந்த மாதிரி நீங்கள் சொந்தமாக ஒரு இடம் இருந்துச்சுன்னா விதை போட்டு அழகாக அந்த கன்று எடுத்து ஊனி அதுக்கப்புறம் அது வர நல்ல மகசூல் கொடுக்கும். உங்களுக்கு நல்ல மகசூல் கொடுத்த பிறகு நீங்கள் பறித்து சொந்தமாக சேல்ஸ் பண்ணால் நல்லா இன்னும் டபுள் மடங்கு சேல்ஸ் விற்கலாம். அதுவே வந்து நீங்கள் மற்ற வியாபாரிகிட்ட, பெரிய வியாபாரிகிட்டேருந்து வாங்கி நீங்கள் சேல்ஸ் பண்ணிங்கனாக்கா பாதி லாபம். ஒரு 10 ரூபாய்க்கு, ஒரு 20 ரூபாய்க்கு வாங்கிட்டு வரீங்கன்னு வச்சுக்க, மேலே ஒரு 10 ரூபா வச்சு தான் நீங்கள் விற்பீங்க. 10 ரூபா தான் லாபம் கிடைக்கும். அப்போ 10 ரூபா லாபம் கிடைச்சாலும் நீங்கள் வந்து கஷ்டப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாளைக்கு தக்காளியில் மட்டுமே 500 ரூபாயிலேருந்து 1000 வரலும் எடுக்கலாம் நீங்கள். இப்போ 1 கிலோவுக்கு ஒரு 20 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து 20 ரூபா வச்சு விற்கிறீங்கன்னு வச்சுக்க, ஒரு 10 ரூபா விற்கிறீங்க, 10 கிலோ விற்றாலே 100 ரூபா எடுத்து. ஒருத்தவங்க 2 கிலோ 3 கிலோ எடுப்பாங்களா? அப்போ கண்டிப்பாக நீங்கள் நல்லா நீங்கள் காலையிலேருந்து ஒரு மதியத்துக்குள்ளே சேல்ஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் 2000 கூட எடுக்கலாம் தக்காளியில். தக்காளியில் அவ்வளோ விரும்பிட்டு. தக்காளி இல்லாத குழம்பு எதாவது இருக்கா? இல்லை. அப்போ கண்டிப்பாக தக்காளி பிஸ்னஸ்ஸு நல்ல பிஸ்னஸ். என்ன, அதனால் பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்ன.